Dear 12th Standard Business Max students, Chapter 2 Integral Calculus, Example 2.4, Evaluate integration of x plus 1 by x whole square dx. Okay students, இப்போ இது எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ நான் கொடுத்துக்கிற ப்ராப்ளம் ஃபஸ்ட் எடுத்து எழுதிட்டேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்டெகிரேஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு a plus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதான் இங்கே ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ a plus b whole square equal to a square plus 2ab plus b square. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராப்ளத்தை போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் a ஸ்கொயர்ன்றது நமக்கு x, அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏன்றது x, bன்றது நமக்கு 1 by x ப்ளஸ் திருப்பி b ஸ்கொயர்ன்றது நமக்கு 1 by x ஹோல் தி ஸ்கொயர் இன்ட்டு dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸு கேன்சல் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பேலன்ஸ் என்னக்குன்னா நமக்கு ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்டெகிரேஷன் லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ செப்பரேட்டாக பிரிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரேஷனை செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்களும் பிரிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் ஒன்று அப்ளை பண்ணணும். ஸோ அப்போது எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c. ஸோ அடுத்தது வந்து நமக்கு 1 by எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அதுக்கு வந்து நமக்கு எக்ஸ் பவர் -n + 1 டிவைட் பை -n + 1 + c. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸும் அப்ளை பண்ணி இந்த இன்டெகிரேஷனை சால்வ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எக்ஸ் பவர் 2, அப்போ இது எக்ஸ் பவர் n ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் 2 + 1 டிவைட் பை 2 + 1 ப்ளஸ் இது கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 2ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணால் 2 வெளியில் வந்துடும். ஸோ டிஎக்ஸ்க்கு பதிலாக ஒரு எக்ஸ் வரும். ப்ளஸ் இது 1 by எக்ஸ் ஸ்கொயர், அதாவது பவர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை அப்ளை பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் -2 + 1, ஸோ -n இருக்குது, பவர் வந்து 2, அப்போ -2 வந்துடும் டிவைடட் பை -2 + 1 + c. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் கியூப் டிவைடட் பை இது 2 + 1 நமக்கு 3 ப்ளஸ் 2x ப்ளஸ் இது வந்து -2ல் +1 போயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ் பவர் -1 இது டிவைடட் பை -2ல் +1 போயிடுச்சுன்னா திருப்பி -1 ப்ளஸ் c. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் 2x. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸும் மைனஸும் இருக்குது. அப்போ மைனஸ் வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் நமக்கு மைனஸ். ஸோ இந்த எக்ஸ் பவர் -1 நான் கீழே கொண்டு வந்தால் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் 1 by எக்ஸ். ஸோ எக்ஸ் மேலே நம்ம பவர் 1 போட்டாலும் 1 தான் ஸ்டூடெண்ட்ஸ், போராட்டி 1 தான். ஸோ அதனால் 1 by எக்ஸ்னு போடுங்க ப்ளஸ் சி. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.